இட்ஸ் கால்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் when it goes excessive, அது வந்து எதை பொறுத்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனோட லோடை பொறுத்தது, நம்ம குழந்தையோட பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டமை பொறுத்தது. ஸோ இது ரெண்டு ஃபைட் பண்ணும்போது இஃப் இட் எஃபெக்ட்ஸ் ஆல் த அதர் ஆர்கன்ஸ். ஸோ குழந்தை வந்து இன் ஜென்ரல் ரொம்ப நசன்னு அழுதுகிட்டே இருக்காங்க, ஓகே, கன்சோலே பண்ண முடியல, ஓகே, இப்போ பேரண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, தூங்கிட்டே இருக்காங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, இல்லை கை காலில் ரொம்ப சில்லிட்டு போயிடுது, யூரின் சரியாக போகலை அப்படின்னா தட் இஸ் ஒன். ரீசெண்டாக லாக்டவுனுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு ரஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக பிறக்கிற குழந்தைங்கள் அதிகமாக? ஸோ ஒரு குழந்தை நல்லா இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அடிப்பட்டோ வந்தாங்க, அதனால் ரொம்ப சிக் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் ஐசியூவில் வச்சு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆகிட்டு போகிறாங்கன்னும் போது மோஸ்ட் சில்ட்ரன் ஐசியூவில் வரும்போது மெனி ஐசியூஸ் ஹேவ் விசிட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம ஐசியூங்கிறதுனால நம்ம ஃபேமிலிஸை வந்து எல்லா ஐசியூலும் எல்லா நேரத்துலையும் அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம ஐசியூவில் இருக்கிற பேபிஸ்க்கு எந்த காரணத்தினால நம்ம அட்மிட் பண்ணியிருந்தாலும் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் OMR சென்னை பீடியாட்ரிக் ICU கன்சல்டன்ட் டாக்டர் பிரியவர்தினி மேம் தான் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஐசியூனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம், குறிப்பாக பீடியாட்ரிக் ஐசியூனா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை தாங்கிக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நேர்காணலில் பேச போகிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இன்டர்வியூக்கு. இப்போ வந்து குறிப்பாக வந்து இப்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தாலே வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் அந்தளவுக்கு மென்டலி அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி துறையில் நீங்கள் எக்ஸாக்டாக இருக்கீங்க, பீடியாட்ரிக் டாக்டராக இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி டாக்டர் விகடன் சார்பாக. நன்றி. அண்டு இப்போது பீடியாட்ரிக் ICU இதை பற்றி பேசணும் டாக்டர். ஸோ குறிப்பாக ஐசியூனாலே பெரியவங்களுக்கே ஒரு பயம் வரும். இதில் பீடியாட்ரிக் ஐசியூனா என்ன டாக்டர் எக்ஸாக்டாக? ஸோ இப்போது அடல்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும்போது ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க இல்லையா, ஆமாம். அதே மாதிரி பீடியாட்ரிக், அதாவது குழந்தைங்க ரொம்ப சிக்காக இருக்கும்போது ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம். அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒர்க் தான் இதுலேயும் பேசிக்லி. ஸோ எனிபடி ஹூ இஸ் சிக், சம்டைம்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலாக ரொம்ப சிக்காக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் மானிட்டரிங், அதாவது அவங்க சிக்காக ஆகலாம், ஓகே, அதனால் வீல் கீப் இன் ஐசியூ அண்ட் மானிட்டர் தி சைல்டு. ஓகே டாக்டர், இப்போது பொதுவாக குழந்தைங்க வந்து ஏன்னா ஐசியூனாலே டாக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க ஐசியூ வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு, ஆனால் அவங்களோட கண்டிஷன்னால உங்களோட சிச்சுவேஷன் அப்படின்றது. இப்போது இது குழந்தைங்கள் சார்ந்து வரும்போது மேக்ஸிமம் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க ஐசியூ போகும்போது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக அவங்க ஐசியூ போகிற சிச்சுவேஷன் வரும் டாக்டர், ஒரு பொதுவான இதுக்கு? ஓகே, ஸோ நிறைய விஷயங்களுக்காக ஐசியூ வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, இப்போது நம்ம காமனாக இப்போ மான்சூன்ஸ் வந்ததுன்னா டெங்கி வரும், ரைட்? ஸோ டெங்கி நாட் ஆல் டெங்கி உள்ளே வரணும், ஐசியூக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. சிக்காக ஆகும்போது, ஓகே, சிக்காகும்போது கண்டிப்பாக ஐசியூக்குள்ளே அட்மிட் பண்ண வேண்டி வரலாம். இல்லை அவங்க பொட்டென்ஷியலாக ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு 24 hours 48 hours மானிட்டர் பண்ணுறதுக்காக ஐசியூக்குள்ளே அட்மிட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் இன்ஃபெக்ஷன். சரி, நிமோனியா ரொம்ப சிக்காக இருக்காங்க, ஓகே, அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அட்மிட் பண்ண வேண்டி வரும். எனி காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன், பிரெயின் ஃபீவர், ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இப்போ சம்படி அடிபட்டு வராங்க, ஓகே, ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஆல்சோ வி கீப் இன் ஐசியூ. சம்டைம்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபியூ டேஸ் மானிட்டர் பண்ணணும், நியூட்ரிஷன்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பிளட் எல்லாம் ஏற்ற வேண்டி வரலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட வி மே ஹாவ் டு கீப் இன் ஐசியூ. திஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், பட் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிறைய எனி ஆர்கன் சரியாக ஒர்க் ஆகாத போது நம்ம ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ண வேண்டி வரும். அது வந்து எனிதிங், இட் கேன் பி பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃபெயிலியர் என்ன ரீசன்னால, இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், இல்லை சம் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை பிறவி குறைபாடுகள்னாலேயே சில நேரம் வரலாம். ஸோ அந்த மாதிரி எந்த கண்டிஷன்னாலையும் பேபி சிக்காகும்போது ஐசியூவில் வச்சுருக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், ஒரு விஷயம் இப்போ ஐசியூன்ற நேம் கேட்டாலே பயப்படுறாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப பயப்படாதீங்க அப்படின்ற அந்த விஷயத்த நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இது வந்து ரொட்டீனாக டெய்லி நடக்கிற விஷயம் எங்களுக்கு.
ஸோ இப்போது ஒரு ப்ராப்ளம்னு வந்துடுச்சு, வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். அண்ட் ஐசியூங்கிறத பயத்தை விட வியாதினால் வர பயம். கரெக்டாக. ஐசியூவில் நம்ம கொண்டு போகிறோன்றதும் பயப்படுறாங்களே தவிர ஆக்சுவலாக சைல்டு ஓகே சிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அண்ட் இப்போ இருக்கிற ஐசியூஸ் ஆர் ஸோ எக்யூப்ட். மெடிசன் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. அண்ட் கேர், நர்சிங், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வி ஆர் ஆல் ஸோ அட்வான்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது த அவுட்கம்ஸ் ஆர் வெரி குட். ஸோ நம்ம ஐசியூன்னு சொன்னோன்னே பயப்படணுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகிறது பயம் கிடையாது. குழந்தை சிக்காக இருக்கிறதுன்றதுக்கு கொஞ்சம் பயப்படணும். ஆனால் அந்த பயமும் as a parent டெஃபினட்டாக இருக்கும். See, I also have a child. டெஃபினட்டாக அந்த பயம் இல்லாமல் இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃபன் சைல்ட் கெட் பெட்டர் அண்ட் கோ அவுட். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் குணப்படுத்தக்கூடியது தான். அதனால் ஐசியூவில் போகிறோங்கிறதுக்காகவே பதட்டப்பட வேண்டாம். டாக்டர், இந்த ஒரு வார்த்தை வந்து பொதுவாக எல்லாருக்கும் புதுசாக இருக்குது, செப்சிஸ். இப்படின்னா என்ன டாக்டர்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஸோ இது வந்து as you said நிறைய பேருக்கு தெரியாது இந்த வார்த்தை இப்படி ஒன்று இருக்குங்கிறது. whereas abroad நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் எல்லாம் அந்த வேர்ட் மெனி பேரண்ட்ஸ் அண்ட் லே பப்ளிக் வில் நோ. ஸோ செப்சிஸ்னால் பேசிக்காக ஒரு இன்ஃபெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நிமோனியா. ஓகே, நிமோனியா நார்மலாக எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும்? லங்ஸ், ரைட்? ஸோ அது அங்கே மட்டும் கண்டெய்ன்டாக இருந்து நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை ஃபைட் பண்ணி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது ஜஸ்ட் நிமோனியா. பட் அதே இன்ஃபெக்ஷன் இட் ட்ரிகர்ஸ் த இம்யூன் சிஸ்டம். நம்ம எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணும். த இம்யூன் சிஸ்டம் வில் ரியாக்ட். அந்த இன்ஃபெக்ஷன்னாலேயும் அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணுறதுனாலையும் நிறைய பாடியில் chemicals will get released. Okay, it's called inflammation. So அந்த inflammation when it goes excessive, அது வந்து எதை பொறுத்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனோட லோடை பொறுத்தது, நம்ம குழந்தையோட பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டமை பொறுத்தது. ஸோ இது ரெண்டு ஃபைட் பண்ணும்போது இஃப் இட் எஃபெக்ட்ஸ் ஆல் த அதர் ஆர்கன்ஸ், எல்லாமே இல்லை, ஒன் ஆர் மோர் ஆர்கன்ஸ், தென் இட் இஸ் கால்ட் செப்சிஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் நம்ம முதல்ல ஒரு ஆர்கன் அஃபெக்ட் பண்ணது இல்லையா, அதோடையே கண்டெயின் ஆகும்போது அது ஜஸ்ட் நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். பட் அது மாதிரி எக்ஸ்டென்சிவாக போகும்போது தென் வி கால் இட் செப்சிஸ். அண்ட் அந்த மாதிரி செப்சிஸ்னு ஆச்சுன்னா நமக்கு அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ், குழந்தை வந்து ரொம்ப ரிஸ்க், அதாவது குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாகிற விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் many often you may have to keep in ICU, monitor, treat, but with all this treatment the outcomes is excellent. Mostly ஏன்னா நார்மலாக இருக்கிற சில்ட்ரன் ஒரு இன்ஃபெக்ஷன் அது கொஞ்சம் எக்ஸசிவாக ஆகிடுது அதோட எஃபெக்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரைட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவுட்கம்ஸும் வெரி குட். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆகிடுவாங்க திருப்பி. ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம வந்து அதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்ராப்ரியேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், ஏர்லியான்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. இந்த இடத்துல தான் அடுத்த கேள்வி வருது. இந்த செப்சிஸோட ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னால் என்ன டாக்டர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னும் போது ஸோ ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம செப்சிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட முடியாதுல்ல. ஓகே, ஸோ எப்போ வந்து நம்ம வந்து ஓஹோ இது வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கணும்னா, ஸோ குழந்தை வந்து இன் ஜென்ரல் ரொம்ப நசன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஓகே, கன்சோலே பண்ண முடியல. ஓகே, இப்போ பேரண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, தூங்கிட்டே இருக்காங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, இல்லை கை கால்லாம் ரொம்ப சில்லிட்டு போயிடுது. நார்மலி நம்மளோட கை கால்லாம் தொட்டு பார்த்தா பேபியோட கால் வார்மாக தான் இருக்கும், பட் ரொம்ப சில்லிட்டு போகுது. யூரின் சரியாக போகலை. சரி, ஒரு நாளைக்கு ஒரு 6-7 வாட்டி போகிறாங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் தான் போயிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் வரியிங். ஸோ இது இல்லாமல் ரொம்ப மூச்சு வாங்குது. நார்மலி வந்து நம்மளோட ப்ரீதிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த செப்சிஸ் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரீதிங் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை திணறலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இல்லை ரொம்ப ஹை கிரேட் டெம்பரேச்சர், இல்லை ரொம்ப உடம்பே சில்லிட்டு போயிருக்கு. ஓகே, இது எல்லாமே சைன்ஸ் ஆஃப் செப்சிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சைன் இருந்ததுன்னா பெட்டர் டு கோ டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பேசிக்லி. டாக்டர், இன்னொரு ஜென்ரல் கொஸ்டின் டாக்டர். இப்போ வந்து குழந்தை முன்னாடி இந்த வார்த்தை தான் பேசணுன்ற அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. குழந்தை முன்னாடி இப்படி தான் நடந்துக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், இதில் இவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல கான்ட்ரடிக்டரியாக இன்னொன்று நடக்குது.
குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் தன்னோட ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணுறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அவங்க எப்படி ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாங்க? ஏன்னா பிறப்புலேயே நிறைய குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் வரதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும் டாக்டர்? குழந்தைங்களுக்கான ஆரோக்கியத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும்? See, that is implied இல்லை, இது இன்னும் புதுசு கிடையாதுல்ல. எத்தனையோ செஞ்சுரிஸாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். மதரோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் பேபியோட ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது, வெறும் மதரா இல்லை ஃபாதரும் சேர்ந்து? see directly affectingனா it is mother's health. But suppose the home environment is not good, then அது வந்து மெட்டர்னல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்தும் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் டைரெக்டாக வாட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இஸ் மெட்டர்னல் ஹெல்த். ஓகே, ஸோ அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் பேபியோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம கரெக்ட். ஸோ அதனால தான் வந்து போத் இன் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் மெட்டர்னல் ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ரொட்டீனாக செக்அப் பண்ணுறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து பேசிக்லி இம்யூனைஸ் பண்ணுறது, வேக்சின் போடுறது, அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, நியூட்ரிஷன் பற்றி பேசுறது, இது எல்லாமே அதனால தான் நடக்குது. ஓகே. ஸோ இப்போது ரீசெண்ட் டைமில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள் டாக்டர். இப்போது ரீசெண்டாக லாக்டவுனுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு ரஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். ஆரோக்கியமாக பிறக்கிற குழந்தைங்கள் அதிகமாக? See, in general, we are in the 2026 now. Yes. Generally, people oda awareness about health increase ஆயிருக்கு. Facilities, medical advancement, preventive aspects, சரிங்களா, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹைஜீன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்ஸ் டு ரியலி கவர்மெண்ட் செக்டர் அண்ட் ஆல் தி efforts that has been put by all the people. ஸோ அதில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னுமே ஸ்கோப் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு. ஏன்னா இன்னமும் வந்து சரியாக ஹெல்த்துக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுக்காத பாப்புலேஷன் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இந்த விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணல, நிறைய பேர் அந்த கில்ட்டிலே கூட விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு பேரண்ட் வந்து தன்னோட குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு சூழல்னால அவங்களுக்கு முன்ன பின்ன அவங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படி ஆகுது. பட் அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. அந்த போஸ்ட் ரெக்கவரி ஜென்ரலாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். போஸ்ட் ரெக்கவரி எப்படி இருக்கணும் டாக்டர் வீட்டில் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்? ஓகே, சி பேசிக்லி ஐ எம் அன் ICU கன்சல்டன்ட். ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். பிகாஸ் நாங்கள் பார்க்குறது ப்ராபப்ளி சிக்கஸ்ட் பேஷண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஒரு குழந்தை நல்லா இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அடிப்பட்டோ வந்தாங்க, அதனால் ரொம்ப சிக்காயிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் ஐசியூவில் வச்சு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆகிட்டு போகிறாங்கன்னும் போது சில மோஸ்ட் சில்ட்ரன் டோட்டலாக நல்லா ஆகி போவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி செப்சிஸ் வந்துட்டு போகும்போது மோஸ்ட்லி லைக் ஆல்மோஸ்ட் தேல் பி நியர் நார்மல். சம்டைம்ஸ் இப்போ அடிப்பட்டு வராங்க, அவங்களுக்கு சில நேரம் சில ரெசிடுவல் ப்ராப்ளம், அந்த பிரெயின் ரெக்கவரி ஃபுல்லாக இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன மாதிரி பார்த்துக்கணுங்கிறது ஒரு கண்டிஷனை பொறுத்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக சில குழந்தைங்களுக்கு அட்வைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். தடுப்பூசி போடுறதுலேருந்து புதுசாக வேறு எதுவும் அடிப்படாமல் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஃபீடிங் எப்படி இருக்கணும், ஜென்ரல் கேர் எப்படி இருக்கணும், இதெல்லாமே சொல்லி அனுப்புவோம். பட் மோஸ்ட் டைம்ஸ் ஐசியூட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா almost 90 to 95% when they go out of ICU, they'll be almost normal. Okay, so that's what is special about ICU. They come very sick and they go back normal. Okay, so it's almost like a rebirth to them. Okay, so அப்படி போகும்போது அவங்களுக்கு தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக சுச்சோ இப்போ தான் ஐசியூலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, தே கேன் பி ட்ரீட்டட் அஸ் நார்மல் சில்ட்ரன். ஓகே, ஸோ நார்மல் ஃபுட், நார்மல் ஆக்டிவிட்டி, விளையாட்டு, நியூட்ரிஷன் எல்லாமே நார்மலாக பண்ணலாம். பட் இன் ஜென்ரல் ஒரு குழந்தைய பார்த்துக்கும் போது சில கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் இல்லையா, அது எல்லாம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, நான் ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டேன், நான்வெஜ் கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர், இந்த மெடிக்கலில் நிறைய சினிமாவில் கூட இப்படி ஒரு டைலாக் விடுவாங்க, வாட் இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்
உங்களோட இதில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வென்டிலேட்டரில் இருந்த ஒரு குழந்தை வந்து இப்போ ஆரோக்கியமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, இட்ஸ் an interesting question. See, we see it all the time. ஓகே, வென்டிலேட்டரில் இருக்கிற பேபி வெளியில் வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் அ மிராக்கிள் இன் தீஸ் டேஸ். மோஸ்ட் டைம்ஸ் தே கம் அவுட் வெல். ஓகே, தே கம் அவுட் வெல். தட்ஸ் வை அதான் சொல்ற science is so advanced, care is so advanced. So ventilated babies, they come out almost always fine. ஓகேங்களா? But having said that, miracles do happen all the time. Okay, so every day when I talk to families, நம்ம டே டு டே ஐசியூவில் நான் ஃபேமிலிஸ் கிட்ட பேசும்போது நான் சொல்கிறது வந்து யூஸ்வலாக ஒன்று தான். மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறது இஸ் அவர் டியூட்டி, we will do our best. Okay, but beyond that, the positivity that the families give, somehow I see it always helping the babies come out. Families who are very positive, somehow this is beyond science, எப்படின்னு தெரியாது, ஆனால் வந்து சில்ட்ரனோட அவுட்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, whereas when lot of negativity is exuded, ஆக்சுவலாக வந்து அவுட்கம் சம்டைம்ஸ் doesn't go very well. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி so many instances I can quote. I mean, I've been in intensive care for almost 15 years. Almost 20 years I've been in pediatrics. So miracles happen all the time. And I mean, when I say this, actually I'm getting goosebumps. So that's really probably divine, actually. Okay. And a lot of it is to do with the parents' positive outlook. Okay. So there are times naanga vandu maybe சரியா போகாது, மேபி வி மே லூஸ் த சைல்டுன்னு நினைக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட டேர்ன் ஆகிட்டு வந்து 1 year லேட்டர் 2 years லேட்டர் பேபியை நார்மலாக கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கே அப்படி நெகிழ்ச்சியாக இருக்குது டாக்டர். இந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பாசிட்டிவ் தாட்டு தான் அவங்களுக்கு மிஸ் ஆகணும் அப்படின்றது. So all the time we learn a lot from families, actually. So there are families when they teach life lessons to us, actually. Okay, நான் நினச்சிப்பேன் நம்ம அப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது, அந்த சைடில் அப்படி இருந்தோன்னா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன் நிறைய வாட்டி. ஸோ they really give us lot of hope, encouragement, support. Families are very understanding lot of time these days. Thank you so much for sharing this, doctor. And ECMO na enna doctor? What is ECMO and ECMO? Okay, so it's a medical term basically. It's extracorporeal membrane oxygenation. பட் இது என்ன பண்ணுது? ஸோ இந்த எக்மோங்கிறது எஸ்பெஷலி கோவிட் டயத்துலேருந்து நிறைய லே பப்ளிக்கும் என்னங்கிறது கேட்குறாங்க, புரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. ஸோ இப்போது டயாலிசிஸ் நீங்கள் நார்மலாக கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தை இல்லையா? ஸோ இப்போ கிட்னி ஃபெயில் ஆகும்போது கிட்னி பண்ணுற வேலை என்ன? பாடியோட அசுத்தங்களை ரிமூவ் பண்ணுறது, ரைட்? ஸோ அந்த வேலையை வந்து கிட்னி சரியாக பண்ண முடியாத போது பேஷண்ட்டை வந்து நம்ம சைல்டையோ அடல்ட்டையோ நம்ம வந்து டயாலிசிஸ் மெஷினில் கனெக்ட் பண்ணி பிளட்டை ட்ரா பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம உள்ளே ஏற்றுறோம். இதே மாதிரி தான் எக்மோவும். இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம டயாலிசிஸில் கிட்னி, வேறஸ் எக்மோவில் வந்து லங்ஸோ ஹார்ட்டோ ஃபெயில் ஆகும்போது அதோட ஃபங்க்ஷன் என்ன? ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பிளட்டை பம்ப் பண்ணுறது, லங்ஸோட ஃபங்க்ஷன் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது பிளட்டில். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் சரியாக நடக்காத போது பிளட்டை எடுத்து ஆக்சிஜன் ஆட் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சைல்டுக்கோ அடல்ட்டுக்கோ நம்ம கொடுக்கறது தான் வந்து எக்மோ. ஸோ லங் ஃபெயிலியரோ ஹார்ட் ஃபெயிலியரோ எந்த காரணத்தினால நடந்தாலும் இதை பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்ட் இட் இஸ் ப்ராபப்ளி ஒரு extreme very advanced, I would say, intervention, but it's really life saving, and it is another miraculous intervention அப்படின்னு தான் சொல்லணும். கம்மிங் பேக் டாக்டர், ஐசியூவில் இருக்கும்போது பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? பேரண்ட்ஸ்னால் அப்பா அம்மா 2 பேர். புரியுது. திஸ் இஸ் அகெயின் அ காமன் கொஸ்டின். சி, ஐசியூவில் வரும்போது மெனி ஐசியூஸ் ஹாவ் விசிட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம ஐசியூங்கிறனால நம்ம ஃபேமிலிஸை வந்து எல்லா ஐசியூலும் எல்லா நேரத்துலையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பேசிக்காக நிறைய க்ரௌட் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்ஸ் அதிகமாகிடும். நம்ம ஐசியூவில் இருக்கிற பேபிஸ்க்கு எந்த காரணத்தினால நம்ம அட்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட இம்யூனிட்டி வந்து டவுனாக இருக்கும்.
ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நியூ இன்ஃபெக்ஷன் செட்டின் ஆகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் உள்ளே வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா தென் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகுது. அதனால தான் மெயினாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐசியூவில் இருக்கிற பேபி சப்போஸ் இப்போ வென்டிலேட்டரில் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து தூங்க வச்சுருவோம், பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் குழந்தை வந்து பேரண்ட்ஸை தேட போகிறதில்ல, ஏன்னா அவங்க ஆல்ரெடி மயக்கமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு பேரண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறஸ் கொஞ்சம் கண்ணை முழிச்சிட்டு நம்ம மெஷின்லலாம் இல்லை அப்படின்னும் போது சில குழந்தைகள் எஸ்பெஷலி பேரண்ட்ஸை தேடுவாங்க. அப்படி இருக்கும்போது we do allow them. ஓகே, அந்த ஃபீட் பண்ணுறதுக்கோ ஒரு கேர் பண்ணுறதுக்கோ அவங்க குழந்தையோட கம்ஃபர்ட்டுக்கோ நம்ம we do allow. ஓகே, ஸோ இட் இஸ் சுத்தமாக அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அலோவ் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை. ஸோ ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம் பேசிக்லி. ஒரு சுச்சுவேஷன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டுக்கும் இது மாறும் டாக்டர். இது ஒரு கேள்வி தான். குழந்தை வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகுதுனாலே பின்னாடியே போகிற அம்மா அப்பாவை பார்க்க முடியுது. ஒரு ஐசியூவில் குழந்தைய விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க வீட்டுக்கு போக மனசே இருக்காது. அந்த மாதிரி சூழலில் டாக்டர் சைட்லேருந்து எப்படி கம்யூனிகேஷன் இருக்கும்? ஸோ அவங்க பேசிக்லி விசிட் பண்ணுறதுக்கு தே கேன் விசிட் த சில்ட்ரன் இன் த ஐசியூ. ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொல்வேன்னா குழந்தைய ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணிவிட்டு குழந்தை முடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னா அவங்க முதல்ல செட்டில் ஆகட்டும், அது வரைக்கும் பேரண்ட் உள்ளே இருக்கட்டும். ஒன்ஸ் தே செட்டில் டவுன் குழந்தைங்க வந்து நம்ம நினைக்கிறத விட ஆக்சுவலாக ரெசிலியண்ட்டாக இருப்பாங்க. அதே ஸ்கூல் போகிற குழந்தை மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பயப்படுவாங்க, அப்புறம் தே கெட் வெரி யூஸ் டு. அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஐசியூஸில் ஒரு பெட்டுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ஆக்சுவலி நர்சஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, பாய் பாய் சொல்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸோ தே டேக் கேர் லைக் தேர் ஓன் சில்ட்ரன். ஸோ யூஸ்வலி அந்த கிட்ஸும் பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வி ட்ரை அ ஸ்மூத் ட்ரான்சிஷன் பேரண்ட் கிட்டேருந்து அந்த ஒரு என்வாயன்மெண்ட் ஃபெமிலியர் அதுக்கப்புறம் யூஸ்வலி வந்து தே கேன் ஸ்டே அவுட் சைட் ஆர் குழந்தையோட நீடை பொறுத்து இன் அண்ட் அவுட்டாக இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வி அலவ் தம் டு ஸ்டே இன்சைட் த ஐசியூ ஆல்சோ. ஓகே, அண்ட் குழந்தை ஈவன் வென்டிலேட்டரில் இருக்கிற குழந்தை கூட பேசிக்காக வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு போங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். மோஸ்ட்லி யாராவது ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் கீழே வெயிட்டிங் ரூம்லேயோ இல்லை தேல் பி செப்பரேட் ஏரியா அலோகேட்டட் ஃபார் தெம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவோம். பட் ஒன்ஸ் தே ரீச் அ ஸ்டெபிலிட்டி வி டெல் தெம் டு கோ. பிகாஸ் குழந்தை ஐசியூவில் இருக்கும்போது நாங்கள் பார்த்துக்க போகிறோம். பேசிக்லி வி டேக் கேர். ஓகே, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்டையர்லி. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் ஐ டெல் தெம் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். ஏன்னா குழந்தை வெளியில் வந்தப்புறம் பார்த்துக்கிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் இஃப் பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்தி, தே ஆர் இன் த ரைட் ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட், குழந்தையோட ரெக்கவரியும் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஐ டெல் தெம் யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் இன் த ஐசியூ, லீவ் த சைல்ட் டு அஸ் அண்ட் we will take care of the child. And of course குழந்தை மதரை தேடுறாங்க, ஃபாதர் தேடுறாங்கன்னா we do allow them in the ICU. So we are compassionate that way. We try to help the family adjust to that situation. ஏன்னா இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். Of course this needs a lot of talking, understanding, and still there are situations சில நேரம் குழந்தை நாங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் they will not be comfortable with us. So we do allow them in the ICU. So see, it's not like olden days we are rigid about things. So if there are mothers who have stayed through the entire ICU stay, but as I said, when they are very unwell, it is not a very pleasant thing for families to see. அவங்களுக்கு அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்குறது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருக்கும். அது வந்து it affects the parents a lot. So it's not advisable when ரொம்ப சிக்காக இருக்கும்போது ஐசியூவில் அதை உட்காந்து பார்க்குறது வந்து it's not good for the parent also. ஓகே டாக்டர், இது வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கொஸ்டின். யூஸ்வலாக டாக்டர்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறோன்னா நாங்கள் பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்போம். இப்போ உங்களுக்கே நீங்களும் ஒரு மதர் தான். அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு குழந்தை இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுங்கள், ஆஸ் அ டாக்டராக டெய்லி இதை ஃபேஸ் பண்ணுறீங்களே, இதுக்கு எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ண முடியுது? See, it does affect sometimes. That's the honest truth. Especially being a mother, sometimes when we lose children, it is very hard to see parents going through it. But having said that, life is all about positivity, right? So I look at it as எப்போவுமே இப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து இவ்வளோ சிக்காக இருக்கிற ஒரு குழந்தைய சரி பண்ணி கொடுக்க முடியுதுன்னா
வாட் அ பிளெஸ்ஸிங் தட் அந்த ஜாபை என்னால் பண்ண முடியுது, எங்களால் பண்ண முடியுதுங்கிறது ஐ see it only as a blessing. ஓகே, இட் இஸ் ஐ மீன் திங்ஸ் ஹேப்பன். எப்படி சொல்லணும்னா நான் வந்து என்னை வந்து ஒரு கருவியாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஓகே, இட்ஸ் ஆல் ப்ரீடிஸ்டைன்ட் அக்கார்டிங் டு மீ. வி டூ ஆர் பெஸ்ட். பேரண்ட்ஸ் ஹோப் அண்ட் பிலீவ் நல்லது நடக்கும், குழந்தை நல்லாயிடுவாங்க, இது எல்லாம் ஒன்றா அமையணும். ரைட், அப்போ தான் வந்து அவுட்கம்ஸ் வில் பி குட். ஸோ குழந்தை டே டு டே ஒர்க்கிங் வந்து எங்களுக்கு பழகி போயிடும். ஓகே, பட் பழகி போனாலும் we are human beings, we are mothers, so as well. So it does affect us when children suffer like this. Children suffering விட parents suffering பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே நம்ம கஷ்டமாக இருக்கும். But somewhere our job as a doctor is also to remove all these things from our mind and do the job so that we do it to perfection. Okay. டாக்டர், நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்லிட்டீங்க உங்களை கருவின்னு சொல்லிட்டு. பட் எங்களை மாதிரி மனிதர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஹோப் லூஸ் பண்ணால் டாக்டர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது. See, it is true, but we can only do few things. Okay, beyond that நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணினாலும் நல்லாயிடும்னு நினைப்போம், சரியாக போகாது. ப்ராபப்ளி திஸ் சைல்டு வில் நாட் மேக் இட் நினைப்போம், ஆனால் வந்து நல்லாயி போவாங்க. ஸோ டெய்லி ஐசியூ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க லெசன் என்னென்னா, இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இட் கீப்ஸ் அஸ் கிரவுண்டட். ஓகே, நம்ம வி கேன் எவர் ஃபீல் அச்சோ நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைக்கவே முடியாது. நம்மளை மீறின சக்திகள் இருக்குது. நம்ம அதுக்கு நிஜமாகவே ஒரு டூல். இதை வந்து நான் டெல்லிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, இதில் எதுவும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அண்டர்ஸ்டேட் பண்ணியும் நான் சொல்லலை, இதுதான் உண்மை. வி ஆர் ஒன்லி அ டூல் டு மேக் த சைல்ட் பெட்டர். ஓகே, அண்ட் இஃப் வி ஹாவ் அந்த கிளாரிட்டி இருக்கிறது வந்து பெட்டர் இன்ஃபேக்ட். பிகாஸ் இல்லைன்னா நம்ம யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை வந்து அங்கேயே தான் இருக்கணும் நம்ம. ரைட், நம்ம வந்து காடுன்னு நினச்சிக்க முடியாது, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க முடியாது. ரைட், சம்வேர் த மிடில். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஏன்னா இது வந்து இன்டர்வியூவை தாண்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவே நீங்கள் நிறைய விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் உங்களோட பிஸி ஷெடியூலில் இந்த இன்டர்வியூ எங்களுக்காக அலாட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் விகடன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.